ஒன் வீடியோ ரியல் இம்பேக்ட். நான் தான் உங்கள் ரிஸ்வான் அனிஷ் ஐயார். ஸோ சடனாக எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, ஒரு தாட் வந்தது. ஓகே, நான் இதை என்னோடய ஃப்ரெண்ட் கிட்ட நான் இதை சொன்னேன், சொல்ல போனேன். பட் எனக்கு சடனாக என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஏன் இந்த விஷயத்த இதே நம்ம ஏன் வீடியோவாக பண்ணக்கூடாது, ஏன் போடக்கூடாதுன்னு தோணுச்சு. ஸோ மேபி இந்த மாதிரி நிறைய பேர் லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால தான் நான் இதை வீடியோவாக போடணுன்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போது அது நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம், லைக் ரிலேஷன்ஷிப்பே வச்சுக்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூடயே இருப்பாங்க. அதாவது இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பற்றி நான் பேசல. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூடவே இருப்பாங்க. லைக் அவங்க அதான் இந்த லிவிங் டுகெதர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, பிளானே இல்லாமல் டெய்லி அவங்க மீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒன்றா இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இப்போல்லாம் சொல்கிறாங்க அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப். அதுக்கு ஒரு பிளான் போட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒன்றா இருக்கிறது, அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு வீட்டை பார்த்துட்டு போகிறது, அந்த மாதிரி நான் சொல்ல வரல. பேசிக்காக அவங்க நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்துடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயம்லாம் நடக்கும். நம்மளும் அவங்க ஃபேமிலியோட மிங்கிள் ஆகிடுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதனாலே நம்ம என்ன நினச்சிப்போன்னா, ஓகே நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருச்சு, ஸோ அதில் நம்ம செட் ஆகிட்டோம், ஸோ இதுலேயே நம்ம செட்டில் டவுன் ஆகிடுவோம், ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆகும், இதுதான் நம்மளுக்கு நல்ல லைஃப், அப்படிலாம் நார்மலி ஒரு இமேஜினேஷன் போயிடும் எல்லாருக்குமே. பொதுவாக நிறைய பேருக்கு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்கேஸ் நம்மளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கிது, அந்த ரிலேஷன்ஷிப்பில் அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக வேணால் இருக்கட்டும், லைக் லவ் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான், லைக் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம டெய்லி அவங்கள மீட் பண்ண முடியும், இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் டக்கு நம்ம டிசைட் பண்ணிடுறோம் என்னென்னா, ஓகே இதுக்கப்புறம் இவங்க தான். ஏன்னா அந்த டைமில் நம்மளுக்கு எமோஷ்னலி நிறைய விஷயங்களில் ஹார்மோன்ஸில் சேஞ்சஸ் வரும், ஒரு சில விஷயங்கள் ரிலீஸ் ஆகும். ஓகே, இதெல்லாம் காமன் திங். இருந்தாலும் எமோஷ்னலி நம்ம அவங்ககிட்ட ரொம்ப கனெக்ட் ஆகிடுவோம், டிபெண்ட் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நம்ம மைண்ட் செட் ஒரே விஷயம் தோணும்னா, இது ஃபார் எவர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். என்ன தான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே சைடில் ஒரு சில விஷயங்கள் க்ரைட்டீரியாஸ்லாம் ஓடிட்டே இருந்தாலுமே, பொதுவாக பேசிக்காக நம்மளுக்கு என்ன தோணுன்னா, ஓகே ஃபைன், நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், இவங்க தான் ஃபார் எவர் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடும். ஆனால் சடன்லி ஒரு விஷயம் நடக்கும், பிரேக் டவுன் ஆகிற மாதிரி. நம்மளோட ஆப்போசிட்டில் இருக்கிற நம்மளோட பார்ட்னர் என்ன நினைப்பாங்கன்னா, சடன்லி ஓகே ப்ராப்ளம்ஸ் வரும், காமனாக ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ரிலேஷன்ஷிப்பில். அதை நான் சொல்ல வரல. என்ன நடக்கும்னா, அவங்க நம்மளை விட்டு தூரமாக போயிடுவாங்க சடனாக. அதை நம்மளால் அக்செப்டே பண்ண முடியாது. அந்த இடத்துல அவங்க மூவ் ஆன் ஆகுறாங்களா இல்லையா, அதெல்லாம் ஒரு சில விஷயம் யோசிச்சுட்டே இருப்போம், அதெல்லாம் செகண்ட் திங். பட் இருந்தாலும் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த இடத்துல நம்ம இன்னும் ஸ்ட்ரக் ஆகிருப்போம். லைக் நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ணிட்டோம் எமோஷ்னலி, மென்டலி. இது அவங்க மேலே தப்பா நம்ம மேலே தப்பான்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அந்த இடத்துல நம்ம சம்டைம்ஸ் நம்ம மேலே தப்புன்னு நினைப்போம், அவங்க மேலே தப்புன்னு நினைப்போம். ஆனால் த ட்ரூத் இஸ் என்ன, ஆக்சுவலி இது தப்புன்றதை விட இதை நம்ம சரியான விதத்தில் புரிஞ்சுக்கணும், ஒரு புரிதலோடு இதை கேரி பண்ணணும். லைக் ஓகே ஃபைன் நடந்துருச்சு, நம்ம டக்குன்னு ஆப்டமிசம் பண்ணிவிட்டு இதை போயிடவும் முடியாது. அதே மாதிரி இதை நம்ம ஃபேஸ் பண்ணாமல் இருக்கவும் கூடாது. இன்னும் நம்ம அந்த இடத்துலையே தான் நின்றுட்டுருப்போம். நம்ம இதை பற்றி திங்க் பண்ணாமல் நம்மளோட செல்ஃப்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். லைக் நம்ம நிறைய விஷயங்கள் ருட்டீன்லேருந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிருப்போம், அதெல்லாம் சேஞ்ச் பண்ணாமல் இருப்போம். அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும். லைக் இப்போ நான் நினைக்கிறேன், இல்லை நான் இப்போத்துலேருந்து ஜிம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அது இதுன்னு நம்ம பேசிகிட்டு இருப்போம் எது வேணாலும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கொஞ்சம் நம்மளை இன்வால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும், இந்த மாதிரி ஓவர் திங்க்லாம் பண்ணாமல். ஸோ நடக்கிறது ஆட்டோமேட்டிக்காக. பட் அதே மாதிரி அவங்கள நம்ம அதுக்கப்புறம் என்றைக்குமே டிபெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக இது கஷ்டம் எல்லாருக்கும் மூவ் ஆன் ஆகுறது. ஆனால் என்னென்னா, அவங்க அந்த இடத்துல நம்ம இடத்துல அவங்க அங்கே அதே மாதிரி திங்க் பண்ணுறாங்களான்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் நம்ம முட்டாள்தனமாக சில நேரத்தில் அவங்களும் அப்படி தான் யோசிப்பாங்கன்னு திங்க் பண்ணுறோன்னா அது ரொம்ப தப்பு. ஸோ இது யாருக்கு நடந்திருந்தாலும், நாட் ஓன்லி கேர்ள்ஸ், இது யாருக்கு நடந்திருந்தாலும் இந்த விஷயத்த மாற்றிக்கிட்டு நம்மளை கேர் பண்ணுவோம். நம்மளை விட ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்குது இந்த லைஃப்பில், நம்மளை கேர் பண்ணால் தானே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்போது தான் நம்ம மற்றவங்க கிட்ட ஒழுங்காக இருப்போம். அதாவது மற்றவங்களோட விஷயங்களில் சரியாக புரிஞ்சுக்கிறது, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோன்னாலும் அதில்
நம்ம மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கிறோமா, இல்லை அவங்களாம் நம்மளுக்கு இருக்காங்க, நம்மளுக்கு என்ன தேவை, என்ன வேணும் வேண்டாம், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இது தொடர்ந்து பேசலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அண்ட் ஜஸ்ட் என்னோடய தாட்டை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்தால் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.